இன்றைக்கி நம்ம கடுகு கீரை பொரியல் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டேன். அலசி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வானலில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவும் கூட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குண்டு மிளகா, நான் ஒரு 5-6 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக வதக்கிடுவோம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடுகு கீரை கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கடைசியாக தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ இவ்வளவு தான். கடுகு கீரை பொரியல் ரெடி. நான் கொஞ்சம் தேங்காய் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளவு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் கீரை அதிகமாக வேகலை. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லிம்மில் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக பொறுமையாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்ததுன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இருக்கிற கீரைகளிலேயே கடுகு கீரை ரொம்ப சுவையானது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஸ்லிம்மில் வச்சு வேக வைப்போம். வெந்துடுச்சு. கடுகு கீரை பொரியல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த டிஃப்ரெண்ட்டு.